பிரைஸ் த லார்ட் ஃப்ரெண்ட்ஸ். வேதாகமத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியரில் இப்படி சொல்லியிருக்காங்க. என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதை எடுக்கும்படி 2-3 தடவை நான் கேட்டோம். ஆண்டவர் என்ன சொன்னாங்கன்னா, அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் அப்படின்னு சொல்லி தான் குறிப்பிட்டிருக்காங்க. இதை நான் பார்க்கும்போது நம்மளோட வாழ்க்கையிலும் முல்லை போன்ற ஒரு பிரச்சனை இருக்கும். அப்பப்போ நம்மளை குத்துற மாதிரி இருக்கும், சரியான மாதிரி இருக்கும், திருப்பியும் நம்மளை குத்துற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், இது எப்பயுமே இந்த மாதிரி இருக்குமா? இந்த ஒரு முள் நம்ம வாழ்க்கையில் இருந்துகிட்டே இருக்குமா? நீங்கள் உங்கள் கிருபை போதும்னு சொல்கிறீங்க, ஆனால் இது தொடருமா அப்படின்னு நான் கேட்கும்போது ஆண்டவர் எனக்கு ஒரு அழகான வார்த்தையை கொடுத்தாங்க. என்னென்னா, எசேக்கியேலில் 28:24 இனி தைக்கிற முள்ளும் நோவு உண்டாக்குற நெரிஞ்சலும் அவர்களுக்கு இராது. அதாவது இஸ்ரவேல் மக்களை பார்த்து ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்கிறாங்க. இந்த வார்த்தையை கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இதை மொபைலில் ஸ்க்ரால் பண்ணிகிட்ருக்கும்போது ஒரு ஊழியக்காரன் அங்கிள் இந்த வார்த்தையை பேசியிருந்தாங்க. நான் இந்த வசனத்தை பார்த்த உடனே எனக்கே இந்த வசனம் அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இதே போல் உங்கள் வாழ்க்கையில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அடிக்கடி உங்களை முள் மாதிரி குத்துதுன்னா கவலைப்படாதீங்க. ஆண்டவர் அதை தாங்க பலன் தருவார். அது மட்டும் இல்லை, இனிமேட்டு அந்த முள் உங்களை தைக்காதபடி, அதாவது உங்களை குத்தாதபடி அந்த பிரச்சனையே இல்லாமல் ஆண்டவர் மாற்றி போடுவார். ஆமேன்.